friends, welcome to Priyajay Creations. இன்னைக்கு நம்ம waste box வச்சு 5 methods பார்க்க போறோம். நீங்க first time வீடியோ பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi friends, first idea பார்க்கலாம். இது ஸ்வீட் பாக்ஸ் இல்லைன்னா நீங்க ஹோட்டல்ல கொடுக்கிற வேஸ்ட் பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸை நான் ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பாக்ஸையும் நான் ரெண்டா கட் பண்ணி மொத்தம் 4 பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பாக்ஸ் பாட்டம்ல வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி ரெண்டுத்தையும் ஒண்ணா ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த ரெண்டு பாக்ஸையும் இது மாதிரி ஒண்ணா ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்த பாக்ஸையும் இதோட இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். இந்த க்ளோஸா இருக்க பார்ட்ல வந்து நீங்க க்ளூ அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி க்ளோஸ் ஆகுற மாதிரி நீங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்த பாக்ஸை இது மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்க நிறைய க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இது மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு சைடு ஓப்பனா இருக்கு, அதனால இந்த பாக்ஸோட கேப் எடுத்து ரெண்டா கட் பண்ணிக்கிறேன். இந்த கேப்ல க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஓப்பனா இருக்க ஏரியா வந்து கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். இது மாதிரி வந்து நீங்க ஒட்டிட்டீங்கன்னா சைடுல வந்து ஓப்பனா இல்லாம இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் ஒட்டிக்கிறேன். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கீழே வச்சிங்கன்னா ஆடிட்டே இருக்கும், அதனால இது மாதிரி 4 பாட்டில் கேப்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு 4 பக்கம் ஒட்டிட்டேன்னா கீழே நீங்க வைக்கும்போது கரெக்டா ஆடாம பிளேஸ் ஆகி இருக்கும். நீங்க இதை திருப்பி வச்சு பார்த்து கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ இது நீங்க கீழே வச்சீங்கனாலும் ஆடாது. அவ்வளவுதான், மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதுல இது மாதிரி நீங்க போட்டுக்கலாம், வேற ஏதாவது கூட நீங்க இதுல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது டிவைட் ஆகி இருக்கனால இது தனித்தனியா நீங்க போட்டு வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் ஐடியா பார்க்கலாம். ஒரு பாக்ஸை ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். மறுபடியும் இந்த ஹாஃபா கட் பண்ண பாக்ஸை வந்து மறுபடியும் ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மொத்தம் 4 பீஸா நான் கட் பண்ணி ஒரே பாக்ஸை 4 பீஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுல மொத்தம் 3 பீஸ் எடுத்துட்டு ஒரு பீஸ் தேவையில்லை. ஸோ மொத்தம் 3 பீஸ் எடுத்துட்டு இது மாதிரி வந்து ஷார்ப்பா இருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணாத ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண இந்த 3 பீஸையும் இது மாதிரி ஒண்ணா வச்சு ஜாயின் பண்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போ இது 3த்தையும் ஒண்ணா வச்சு எடுத்துட்டு கீழே பாட்டம்ல வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து நீங்க இது மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. இது மாதிரி வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த பீஸும் கேப் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு இடையிலயும் நீங்க க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நீங்க க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3த்துக்குமே கேப்ல வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இதையும் நீங்க ஆர்கனைசரா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இது மாதிரி வந்து நீங்க போட்டு வச்சுக்கலாம். இதுல நீங்க கொத்தமல்லி, புதினா இது மாதிரி கூட நீங்க போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். இது மாதிரி பென்சில் ஸ்டாண்டா கூட நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் ஐடியா பார்க்கலாம். தேர்ட் ஐடியாவுக்கு நான் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ்ல வந்து இந்த பாட்டம் மட்டும் ரவுண்டா நான் கட் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இது மாதிரி கம்பி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கம்பியை வந்து இதுல வந்து நான் ஹோல் மாதிரி நான் போட்டுட்டு இது ஒரு ஹூக் மாதிரி நான் வந்து ரெடி பண்ண போறேன். இத வந்து நீங்க இது மாதிரி ஹூக் மாதிரி ரெடி பண்ணணும். எஸ் மாதிரி இந்த கம்பியை வந்து நீங்க வளைக்கணும். அந்த ஷேப் கொண்டு வந்தீங்கன்னா பார்க்க நீட்டா இருக்கும். இந்த கம்பியை நீங்க தனியா ரெடி பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்ல நீங்க ஹோல் போட்டு கூட மாட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து இது மாதிரி நல்லா வளைச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு குக்கி மாதிரி வந்துடும். இதே மாதிரி இந்த பாக்ஸ்ல மொத்தம் 5 குக்கி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கு தகுந்த அப்படி நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே ஹேங் பண்ணி விடுறதுக்காக மேலே வந்து இந்த கம்பியை வந்து இது மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்க த்ரெட்ல கூட 2 ஹோல் போட்டு கட்டி விட்டு நீங்க ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இது மாதிரி மாஸ்க்கு, கர்ச்சீஃப் இல்லைன்னா வந்து சாக்ஸ் இது மாதிரி சின்ன சின்ன கிளாத்ஸ்லாம் வந்து இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் சின்ன சின்ன ஸ்பூன்ஸ்லாம் நீங்கள் வந்து கிச்சனுக்குள்ளே வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோர்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன், அதோட கேப்பும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேப்பில் வந்து நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் கட்டர் யூஸ் பண்ணி இந்த
நான் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே வந்து கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 4 பக்கமும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 4 பக்கம் ஓப்பனாக வர மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாலு பக்கம் ஓப்பனாக இருக்க மாதிரி கட் பண்ணியாச்சு. இந்த கேப்ல நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த பாக்ஸோட வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒட்டாமல் கூட நீங்கள் அப்படியே மூடி வச்சு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறக்காக க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நீங்கள் பென்சில் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் தனித்தனியாக வைக்கும்போது ஒன்று இன்னொன்னோட மிங்கிள் ஆகாமல் இருக்கும். இதை நீங்கள் ஸ்பூன் ஸ்டாண்டாக கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வைக்கும்போது சாயாமல் இருக்கும். இதுவும் மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான். இதை நீங்கள் கிச்சன் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5th ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் பாக்ஸை 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் இது மாதிரி திருப்பி ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நீங்கள் கீழே வச்சிங்கன்னா ஒழுங்காக ப்ளேஸ் ஆகாது. அதனால நான் பாட்டில் கேப்ஸ் எடுத்து 4 பக்கம் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ இது கீழே வச்சிங்கன்னா கரெக்டாக ஆடாமல் இருக்கும். இது வந்து ஒரு குட்டி ஆர்கனைசராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் ஹோல் போட்டுக்கோங்க. நிறைய ஹோல் போட்டுக்கோங்க. இன்னும் பெரிய ஹோல் போடணுன்னா கூட நீங்கள் பெரிய ஹோலாக போட்டுக்கோங்க. இன்னும் பெரிய ஹோலாக போட்டுட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஈரமான ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணி கீழே வந்து அந்த ஹோல் வழியாக வடிஞ்சிரும். ஸோ நீங்கள் கிச்சனில் கூட வச்சு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.